இந்த வீடியோல நம்ப Courseraல எப்படி வந்து கோர்ஸ் வந்து ஃப்ரீயா என்ரோல் பண்றது? அது எந்த கோர்ஸா வேணா இருக்கலாம். எந்தெந்த கோர்ஸுக்குலாம் ஃபைனான்ஷியல் எய்ட் வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ, அந்த மாதிரியான கோர்ஸ்ல எப்படி நம்ம வந்து ஃபைனான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி கோர்ஸ வந்து ஃப்ரீயா எப்படி என்ரோல் பண்றது? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்க போது. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் எப்படி எப்படி பண்ணலாம்? அ நீ எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு வந்து ஃபைனான்ஷியல் எய்ட் வந்து அவங்க அ ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா, அத நம்ம ஃப்ரீயாவே வந்து என்ரோல் பண்ணி படிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில இருக்கு. மறக்காம அதில போய் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில நான் வந்து முக்கியமான அப்டேட்ஸ் வந்து நெறைய வந்து அதில தான் நான் குடுப்பேன். ஸோ அதில மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க்டின் பேஜும் இருக்கு. ஸோ அதிலயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து Coursera அப்ளிகேஷன் Play Storeல இருக்கும். ஸோ அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில இருக்கு. ஸோ அதில நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இத ஓப்பன் பண்ணுங்க. ஸோ, இப்படி தான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளாட்டி வந்து ஃபைனான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ண முடியும். கோர்ஸ் வந்து முடிக்க முடியும். ஸோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. உங்க யூசர் நேம்லாம் கரெக்ட்டா இருக்கா மாதிரி. நேம்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து இருந்தா, நம்ம சர்டிஃபிகேட்ல வரக்குள்ள நமக்கு எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. ஸோ, ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து லாகின் ஆர் சைன் அப் கேட்கும். செட்டிங்ஸ் பட்டன் அழுத்துனோனே, ஸோ நான் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாரி ப்ரொஃபைலுக்கு வந்ததுக்கப்புறம் மேல வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹேவ் எ Coursera அக்கவுண்ட் அப்படின்னா, நீங்க லாகினும் பண்ணிக்கலாம், சைன் அப்பும் பண்ணிக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ, சைன் அப் பண்ண போறோம். ஸோ, சைன் அப் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, Google அக்கவுண்ட்ல பண்ணலாம், Facebookல பண்ணலாம். ஸோ, அந்த மாரி நார்மலான இமெயில் அதுலயும் வந்து பண்ணலாம். ஸோ, நான் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா Googleலயே வந்து பண்ணிடுறேன். சைன் அப் பண்ணிக்கங்க. ஸோ, சைனிங் இன் அப்படின்னு காமிக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம அக்கவுண்ட் வந்து இப்போ சைன் இன் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால சைன் இன் வந்து சைன் இன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ, இப்போ வந்து சைன் இன் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணாலுமே இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டெர்ம்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா, அத அக்ரி பண்ணிட்டு, ஸோ, இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து கோர்ஸ் வந்து நம்ம ஃபைனான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி முடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ, அத கிளிக் பண்ணிக்கங்க. சர்ச் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இதில கோர்ஸ் வேணும். ஸோ, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப ஐஓடி அப்படின்னு நான் வந்து ஜஸ்ட் வந்து சர்ச் பண்றேன். ஸோ, அத பத்தி நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ, அதனால இந்த கோர்ஸ் நான் வந்து இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். உடனே அதுக்கான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ, அதில நமக்கு தேவையான கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ, அதுக்கு வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, எனக்கு இங்க ஒரு யோன்சா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ, ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு எந்த கோர்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அத கிளிக் பண்ணிட்டு, ஸோ, இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, கீழ வந்து உங்களுக்கு எந்தெந்த அந்த கோர்ஸ்ல உள்ள மாடியூல்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் எய்ட் வந்து அவைலபிள் அப்படின்னு வந்து காமிக்குதா? ஸோ, அத கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கன்ஃபார்ம் அப்ளை உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 15 டேஸாவது ரிவ்யூ பண்ணி எடுத்துப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ, அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ, கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட்டா நமக்கு வந்து ஃபைனான்ஷியல் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ, நான் இன்னும் ஒரு அப்ளிகேஷன் கூட கிரியேட் பண்ணல அப்படிங்கிறதுனால 1/10ன்னு காமிக்குது. இதான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ, டெல் அஸ் அபௌட் யுவர் செல்ஃப். உங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, நம்ம வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு ஃபைனான்ஷியல் எய்ட் வந்து அப்ளை இந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ, வாட்ஸ் யுவர் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன். ஸோ, இதில வந்து நீங்க வந்து காலேஜ் டிகிரி அப்படின்னு வந்து குடுத்துக்கலாம். அ அப்புறம் வாட்ஸ் யுவர் ஆனுவல் இன்கம். உங்களுக்கு ஆனுவல் இன்கம் நீங்க ஏற்கனவே ஏதாவது ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா, பார்ட் டைமா பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதனுடைய இன்கம் வந்து இங்க என்டர் பண்ணிக்கலாம். நான் அப்படி எந்த பார்ட் டைமும் பண்ணல அப்படிங்கிறதுனால 0ன்னு போட்டுக்கிறேன். செலக்ட் கரன்சி வந்து நம்மளுடைய இந்தியன் ரூபி வந்து குடுத்துங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வாட்ஸ் யுவர் எம்ப்ளாய்மென்ட் ஸ்டேட்டஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ, நான் அன்எம்ப்ளாய்டுன்னு குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எதுக்காக நீங்க வந்து ஃபைனான்ஷியல் எய்ட் வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, அதுக்கு வந்து நீங்க வந்து இங்க சில பல டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ற மாரி இருக்கும். ஸோ, 150 வேர்ட்ஸ்க்கு வந்து குறையாம நீங்க வந்து டைப் பண்ணணும். ஸோ, அதனால உங்களுக்கு ரீசன் வந்து நீங்க என்னாட்டி வந்து கட்ட முடியாது. இல்ல ஓரளவு உங்களாட்டி ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து பே பண்ண முடியும் அப்படின்னா, இவ்வளோ தான் என்னாட்டி பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியும் நீங்க எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னா என்னாட்டி பே பண்ணவே முடியாது. நான் அன்எம்ப்ளாய்டா இருக்கேன். எந்த ஜாப்லயும் இல்ல அப்படிங்கிறதுனால, அந்த ரீசன் வந்து நீங்க இதில வந்து போட்டுக்கலாம். ஸோ, அத மாரி போட்டுட்டு நீங்க வந்து ஃபைனான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டெக்ஸ்ட் வந்து குடுத்துருக்கேன். ஒரு பேரா. ஸோ, அத நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கா? எல்லாமே வந்து உங்களுக்கு அ ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா, அத அப்படியே நீங்க காப்பி பண்ணி இதில வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இங்க ரீசன் வந்து நீங்க வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 150 வேர்ட்ஸ் வந்து எனக்கு ஓகேவா இருக்கு. ஸோ, நெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ வந்து உங்களாட்டி வந்து பே பண்ண முடியும்? உங்களாட்டி பே பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ, எவ்வளோ முடியுமோ அதாவது இந்த கோர்ஸோட ஃபுல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2436 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ, அதுக்குள்ள உங்களாட்டி எவ்வளோ வந்து பே பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ, உங்களாட்டி முடிஞ்சா நீங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து பே பண்ணி நீங்க இந்த கோர்ஸ் முடிக்கலாம். இல்லாட்டி வந்து நான் இப்போ ஃபைனான்ஷியல் எய்ட் வந்து ஃப்ரீ இது எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுனால 0வே குடுத்துக்கிறேன். இல்லாட்டி அதுக்கு மேல
அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால 0 அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து குடுத்துக்கலாம். அந்த மாரி உள்ளவங்க. ஓகேவா? ஸோ நான் இப்ப 0 குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஹவ் வில் யுவர் செலக்டட் கோர்ஸ் ஹெல்ப் வித் யுவர் கோல்ஸ்? எப்படி வந்து உங்களுக்கு இந்த நீங்க செலக்ட் பண்ண கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க கோல்ஸுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது ஒரு 150 வேர்ட்ஸ்க்கு வந்து டைப் பண்ற மாரி இருக்கும். ஸோ அத வந்து நீங்களா தான் வந்து டைப் பண்ணணும். ஏன்னா, அந்த கோர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ அதில நீங்க எந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு ரிலவென்ட்டா நீங்க வந்து டைப் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணணும் 150 வேர்ட்ஸ்க்கு. ஸோ ஓகே. நான் இப்போ வந்து சில இத வந்து டெக்ஸ்ட் வந்து இங்க நான் ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில 2த்துலயுமே நீங்க வந்து இந்த பாக்ஸ்ல வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்க வேணா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேணா நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டைப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஐ அக்ரி டூ த டெர்ம்ஸ் அபோவ் அப்படின்னு வந்து இந்த இத அப்படியே நீங்க வந்து டைப் பண்ற மாரி இருக்கும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இந்த நாட் எ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். ஸோ அந்த கேப்ச்சா வந்து ஃபினிஷ் பண்ணிருங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு, ஸோ தேங்க் யூ ஃபார் கம்ப்ளீட்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ் வந்து சொல்லும். ஸோ சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கும். ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ, நீங்க பே பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில வந்து நம்ம இப்போதைக்கு 0ன்னு குடுத்துருக்கனால, நம்ம எங்கேயும் வந்து பே பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் வந்து சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து குடுத்துக்கிறேன். ஸோ சக்ஸஸ் வி ஹேவ் ரிசீவ்ட் யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நீங்க டிசம்பர் 12க்குள்ள உங்களுடைய இத வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க, மேல வந்து ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மெயில்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கோர்சராலேருந்து வந்திருக்கு. ஃபைனான்ஷியல் எய்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதனுடைய அப்டேட்ஸ் வந்து அவங்க சொன்ன மாரி டிசம்பர் 11ன்னு இங்க குடுத்துருக்காங்க. மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து டிசம்பர் 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 டேஸ், 2 டேஸ் வந்து வேரி ஆகும். ஸோ ஆக மொத்தத்தில உங்களுக்கு வந்து 15 டூ 20 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து ரிப்ளை பண்ணிருவாங்க. அப்ரூவ்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இது எனக்கு வந்து நான் இந்த மாரியான ஸ்டெப்ஸ்ல பண்ணக்குள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு 20 டேஸோ இல்ல 15 டேஸ்க்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து கமெண்ட்ல கண்டிப்பா வந்து சொல்லுங்க. நான் வந்து எனக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அது ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து இந்த வீடியோலயே வந்து ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோர்சராலேருந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ கங்கிராச்சுலேஷன் யூ ஹேவ் பீன் அப்ரூவ்ட் ஃபார் ஃபைனான்ஷியல் எய்ட்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஐஓடி டிவைஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இங்க வந்து ஃபுல்லா வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் கோ டூ த கோர்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து கோர்ஸ் போயிடும். அந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து அசைன்மென்ட்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, கடைசியா ஃபைனலா முடிக்கக்குள்ள உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து எனக்கு ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கைட் பண்றேன். ஸோ ஓகேவா? ஸோ இது மாரி வந்து இன்ட்ரஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.